வணக்கம். கடையத்தார் நேர்களோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா கிளையினரால் நடத்தப்பட்ட கோடைகால ஒன்று கூடல் நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலை 9 மணி தொடக்கம் மாலை 9 மணி வரை மிகவும் விறுவிறுப்பாகவும் உற்சாகமாகவும் இடம்பெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே பல இளைஞர்கள், முதியவர்கள், சிறியவர்கள் என பலர் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இதனுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய மாணவர்களுடைய பெற்றோர்கள் மிகவும் விறுவிறுப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே பல விதவிதமான விளையாட்டுகள், எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகளான முட்டி உடைத்தல் போட்டி இடம்பெற்றது. இந்த முட்டி உடைத்தல் போட்டியிலே முதியவர்கள்தான் பலர் கலந்து உற்சாகமாக கலந்து கொண்டதை எங்களால் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. அது மட்டுமில்ல, சிறுவர்களுக்கான பல விளையாட்டுகள், இளைஞர்களுக்கான விளையாட்டுகள், முதியவர்களுக்கான விளையாட்டுகள், கயிறுழுத்துக்கள் என பல விளையாட்டுகளும் அங்கே இடம்பெற்றது. அது மட்டுமல்ல, சுவை உள்ள நல்ல உணவுகளை பரிமாறினார்கள். காலை உணவாக அப்பம், வடை, சம்பல் என பல உணவுகளும் வழங்கப்பட்டது. அதைவிட மதியம் ஆட்டிறைச்சி கறியோடு நல்ல உணவு, மரக்கறிகள் உட்பட நல்ல உணவுகள் அங்கே வழங்கினார்கள். அதை பிறந்து பிற்பகல் அங்கே கொத்து ரொட்டி என பல உணவுகள் அங்கே பரிமாறப்பட்டதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர்களுக்கும் அதனுடைய இந்த நிர்வாக சபை அங்கத்தவர்களுக்கும் நிர்வாக சபையினர்களுக்கும், இந்த நிகழ்விலே முக்கிய அம்சமாக லண்டன், சுவிஸ், ஜெர்மனியில் இருந்து பல கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் குடும்பமாக கலந்து சிறப்பித்திருந்ததையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர்களுக்கும் சேர்த்து எங்களுடைய தடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி, வணக்கம். தேவையில்லை. அந்த உறுப்பினர்களாக எங்களுடைய சங்கத்தில் இணைந்து கொள்பவர்கள் நாங்கள் இலகுவாக நீங்கள் உங்களுடைய படிவங்களை நிரப்புவதற்கு, அதாவது கூகுள் ஃபார்ம் நாங்கள் எங்களோட குரூப்ல ஷேர் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதை நீங்க லேசா ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம். எல்லோரையும் நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இந்த நீங்க உறுப்பினர்களாக சேரும் இடத்து எங்களுடைய சங்கம் மேலும் பலமாக இயங்க முடியும் என்பதை இதுவரையும் நான் 22 பேருக்கிட்ட அதுல உறுப்பினர்களாக சேர்ந்து இருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த உறுப்புரிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது அறிவித்தல். இரண்டாவது, இந்த வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி எங்களுடைய இரவு விருந்துவசார நிகழ்வு எங்கள் பாடசாலை பழைய மாணவர் சங்கம் கனடா கிளையினரால் நடத்தப்படுகின்ற இரவு விருந்துவசார நிகழ்வு நடைபெறும். அதற்காக நாங்கள் பட்டிச்சீட்டு ஒன்றை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் விரைவில் எங்களுடைய குழுமத்தில் பகிர்ந்து கொள்வோம் என்பதை இதன் வழியாக நான் அறிய தருகின்றேன். சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே அனைத்து பெற்றோர்களும் உங்கள் சிறுவர்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் சொற்ப வேளையில் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. 2, 3, start. Take your time.
போறோம் விளையாட்டு இனி ஒன்றும் செய்யல. ஓடணும் இங்க ஓடணும். முதலாவது Good job. 2. You can start again. No problem. You can start again. You're good. Come. Go slow. Slow. You win. Yeah. You win. Yeah. Ready for now? 1, 2. Keep try. No worries. Keep try. Don't give up. Okay. Don't give up. Relax. എന്റെ പിള്ള നിദാനമാ പോറാൻ. Wow. Go back. Come again. Don't give up. You can make it. Okay. If it's fell, you can go back and came back. Okay. தம்பி இங்க அவன் Two, three. Hurry up, guys. Who's first? She's okay. You are the first one. Two. Two, three, go. வணக்கம். தடையத்தார் நேரலோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் நடத்திய கோடைகால ஒன்றுகூடலோடு தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அம்மாவோடு சந்திச்சுக்கிறோம். அம்மா, உங்களை பற்றி சொல்லி போட்டு எப்படி இந்த நிகழ்வு இருந்தது என்பதை சொல்லுங்கள். நான் கிளிநொச்சியை திருநகர வசிப்படமாக கொண்ட நாங்கள் சுவாஸ்கவே முதலாக வைப்பு நான். எனது பிள்ளைகள் அங்கே இந்து கல்லூரியில் படித்தவை. வித்யா குலசேரம் பிள்ளை, ஜெயசேகர் குலசேரம் பிள்ளை, குலதர்சினி குலசேரம் பிள்ளை அவர்கள் எல்லாம் அங்குதான் படித்தவர்கள். அதனால இன்று ஒன்று கூடலுக்கு நாங்கள் இங்கே வந்து சமூகம் அளித்த நாங்கள் எல்லாம் நன்றாக நடந்தது. அதை பார்க்க எனக்கு பழைய எங்களை கிளிநொச்சி மக்களையும் பிள்ளைகளையும் எல்லோரையும் பார்த்து சரியான சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் அவர்களை பார்த்துருக்கேன், கதைச்சிருக்கோம். அதனால நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. இங்க வந்து அவைகள் எல்லாரும் சந்திச்சது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி? சரியான மகிழ்ச்சியானது. ஏன்னா எங்களோட பிள்ளைகளோட வயசு பிள்ளைகள் தான் எல்லாரும். அவையெல்லாம் வெளிநாட்டிலையும் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கே உள்ள எல்லாரையும் சந்தித்து தாய் பேரண்ட்ஸையும் சந்திச்சேன்.
அதனால நான் சரியான சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தேன். இப்போ நாங்கள் புறப்படுறோம் வீட்டுக்கு. சந்தோஷம் எல்லாருக்கும் இங்கே உள்ள இந்த ஒன்று கூட இல்லை வந்து சமம் அளித்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. எங்கள் தடயத்தாரோடு இணைந்து இந்த செவியை தந்ததுக்கு உங்களுக்கும் எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. Okay, come on. Go. Okay. Okay. Seven, ready? Okay. Ready. Eight, 10. Four more, eh? 8, 10. Ready? 9, 10. Come on. வணக்கம். தடயத்தார் நேர்கோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கிளிநொச்சி இந்து மதத்திலே பழைய மாணவர் சங்கத்தினுடைய வருடாந்த ஒன்றுகூடல் இன்று இங்கே நோக்கியோக்கில் உள்ள ஒரு பூங்காவில் இடம்பெற்றது. அந்த இடத்திலே நாங்கள் ஒரு அம்மாவோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்வு எப்படி இருந்தது? சந்தோஷமா செய்து. உங்களோட பேர் என்னம்மா? சரஸ்வதி. நீங்களும் விளையாட்டில் பங்கு பெற்றீங்களா? நீங்கள் கூட அங்கே கிளிநொச்சி தானா? அப்போ எப்படி இன்றைக்கு உங்களுக்கு ஃபீலிங் எப்படி உங்களோட மகிழ்ச்சி இருக்கு? சந்தோஷமா இருக்கா? நீங்க தனியாக தான் வந்தீங்களா? நீங்க தனியாக வந்தீங்களோ? புள்ளியோட வந்தீங்களா? மிக்க மகிழ்ச்சியம்மா என்னோட கலந்து கொண்டதுக்கு நன்றி. வணக்கம். தடயத்தார் நேர்கோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கிளிநொச்சி இந்து மகாவித்தியுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய வருடாந்த ஒன்றுகூடல் இடம்பெற்றது. அதிலே நாங்கள் சின்ன பிள்ளைகளோட அது எப்படி இருந்தது உங்களோட நிகழ்வு? இன்றைக்கு தமிழ் கேட்பீங்க? சொல்லுங்க, எப்படி இருந்தது? சந்தோஷமா? ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. நல்லா இருந்தது. நிறைய விளையாட்டு எல்லாம் இருந்தது. ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருந்தவங்க. அது பார்க்க ரொம்ப சாப்பாடுகள் விளையாட்டுகள் எல்லாம் நல்லா இருந்தது. அப்ப தொடர்ந்து வருவீங்களா? வருவோம். தொடர்ந்து வர விருப்பமா? ஓகே. நன்றி அம்மா. நன்றி. சமைக்கிறார் கூட இல்ல சுவையன் ரெஸ்டாரண்ட் ஆள் தான் சமைக்கிறது கூட. சுவையா நல்ல சுவையா தானே இருக்கும். ஏன்னா சாப்பிடு.
சைவமா மச்சான்? சாப்பிடுங்க ஐயா வடிவா. தடையத்தாருக்கு வாழ்த்துக்கள். தடையத்தார் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட ஊர் நிகழ்ச்சிகள் கணேசபுரம், உருத்திரபுரம், ஜெயந்தி நகர், அங்கே கிள்ளச்சி டவுன் இல்ல இடம் போய் அங்கே நிகழ்வுகளை தடையத்தார் வழியாக கிள்ளச்சி வாழ் மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு கிள்ளச்சி இந்து கல்லூரி நடத்துகின்ற கோடைகால ஒன்றுகூடல் நிகழ்ச்சியில் வந்து நேரலையில் எங்களை இணைந்திருக்கிறார். தடையத்தார் யூடியூப் காரருக்கு கிருவா அன்னைக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி செய்யுங்கோ, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. படிச்சா சந்தோஷமா இருக்கு. குலதர்சினி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். குலதர்சினி அவர்கள் குடிமிருக்கு மாணவர்கள் இங்கே நடைபெற வேண்டிய போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இதுவரையில் சிறுவர்களுக்கான போட்டிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இருந்தாலும் இப்பொழுது உங்களை எல்லாரையும் நித்திரையிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக முக்கியமான போட்டிகள் வந்து இப்ப விறுவிறுப்பான போட்டிகள் ஆரம்பமாக கொண்டிருக்கிறது. அதன் முன்மாதிரியான முதல் போட்டியாக ஓட்டமெலன் சாப்பிடுற போட்டி நடக்குது. ஓட்டமனன் அவர்கள் சாப்பிட்டு முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் இப்பொழுது வந்து அநேகரின் வேண்டுகோளுக்கு இப்ப நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி ஆண்களுக்கான சமநிலை ஓட்ட போட்டி, அதாவது பேலன்ஸ் ரேஸ் தேசிக்காய் ஓட்ட போட்டி. கரண்டியிலே தேசிக்காய் வைத்து தயவு செய்து தேசிக்காயை ஒட்ட கையால் பிடிக்காமல் தேசிக்காயை சில கடந்த காலங்களிலே சில சம்பவங்கள் வந்து பிழையாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்து இந்த முறை போட்டி என்பது வெற்றிக்கான அறிகுறி ஆனபடியால் அதை வந்து நாங்கள் வந்து எந்த விதத்திலும் போட்டியை வந்து சரியான முறையிலே அதை ஈட்ட வேண்டும். அதுதான் வெற்றிக்கான அறிகுறியாக இருக்கும். ஆனபடியால் இப்பொழுது ஆண்களுக்கான சமநிலை ஓட்ட போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. தயவு செய்து எங்களுடைய ஆரம்பிக்கும் இடம் வந்து இந்த வாலிபால் டீமுக்கு போட்ட இடத்தில் அங்கே இந்த கயிறு, அதாவது வந்து பவுண்டரி போட்ட இடம் இருக்கின்றது. அந்த இடத்துக்கு அந்த
தோன்றி அதாவது வந்து இப்போ ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து போட்டியாளர்கள் விரைந்து அந்த இடத்திற்கு சென்றால் தான் போட்டியை ஆரம்பிக்க முடியும். ஆர்வமுள்ள போட்டியாளர்கள் நீங்கள் தயாராகுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தயவு செய்து நன்றி விஜயனா. தொடர்ந்து அவர் அறிவித்தது போல சமநிலை ஓட்டம், தென்சிக்காய் ஓட்டம் பெரியவர்களுக்கான பெரிய ஆண்களுக்கான சமநிலை ஓட்டம் இப்பொழுது Count number 1, 2. பள்ளிக்கூட இந்த டீச்சர்ஸ் மேன கவர்மெண்ட் என்ன ஓகேயா எடுத்தாச்சு எடுத்தாச்சு. எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓ மை காட். மெதுவா வாங்க மெதுவா வாங்க மெதுவா வாங்க. ஒரு ஆள் வரலாம், ரெண்டாவதான் வந்துருக்கு. வணக்கம். தடயத்தார் நேரோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நோஜோக்கில் உள்ள ஒரு பூங்காவிலே இடம்பெற்றது கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலயத்துடைய பழைய மாணவருடைய வருடாந்த ஒன்று கூடல் இடம்பெற்றது. அந்த இடத்திலே நாங்கள் ஒரு அம்மாவோடு இணைந்திருக்கிறோம். உங்களுடைய பெயரையும் சொல்லி இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை சொல்லுங்கள். என்னுடைய பேர் ஸ்ரீகாந்தன் இந்திரா காந்தி. இன்றைக்கு ஒரு நடந்த சம்பவம். இன்றைக்கு இந்த கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலய இளைஞர்கள் எனது மகள்கள் தம்பி எல்லாரும் அங்குதான் படித்தார்கள் என்று நடந்த நிகழ்வு அது வார்த்தையால் சொல்ல வர்ணிக்க முடியாது. அவ்வளவு வந்து சந்தோஷமும் இதுவும் ஒற்றுமையாக நாங்கள் இவ்வளவு பேர் நின்று காலையில் அப்பன் சுட்டு சாப்பிட்டோம், மதியம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டோம், அப்புறம் கொத்து ரொட்டி அப்படின்னு பல பிரச்சனைகள். எங்களோட பிள்ளைகள் எங்களோட கிளிநொச்சி வாழ் மக்கள் எங்களோட ஒத்துழைச்சி, நாங்களும் எங்கள் மக்களோட ஒத்துழைச்சி, எங்களோட பிள்ளைகளையும் ஒத்துழைச்சி இனிதே நிறைவேறினதுக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நன்றி நன்றி. எங்களோட இணைந்து கொண்டு இந்த செவியை தந்ததற்கும் தடயத்தார் ஒரு சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 3.
வணக்கம். தடயத்தார் நேர்வோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலய பழைய மாணவர்கள் சங்கம் நடத்திய வருடாந்த ஒன்றுகூடல் இன்று இடம்பெற்றது. அந்த ஒன்றுகூடலிலே நாங்கள் ஒரு அம்மாவோடு இணைந்திருக்கிறோம். உங்களுடைய பேரையும் சொல்லி இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேர் அம்பிகா. நல்ல நிகழ்ச்சி கண்ட பழைய ஆக்கள் எல்லாத்தையும் கண்டதில் எங்களுக்கு கிளிநொச்சியிலே நின்று என்ற பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. நல்லா இருந்தது. நன்றி. சொல்லுங்க, வேற என்ன சொல்ல? எப்படி இன்றைக்கு உங்களோட சந்தோஷம்? எல்லாரும் சந்தோஷம். நீங்களும் விளையாடல பங்கு பெற்றீங்களா? ஆமா ஆமா. எல்லாம் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. எல்லாம் பார்த்து நல்ல நன்றி அம்மா, எங்களோட கலந்து கொண்டதுக்கு நன்றி. Are you ready, guys? Are you ready? 1, 2, go! இல்ல Okay, உடனடியாக வயது வந்த ஆண்கள் பெண்களுக்கான கையெழுதல் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. முதலாவது பெண்களுக்கான கையெழுதல் போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. உடனடியாக கையெழுத்தல் போட்டியில் பங்கு பெற்ற இருக்கின்ற பெண்கள் பட்டாளமே எனக்கு என்னையா எதுக்கு பட்டாளமே எனக்கு தயவு செய்து போட்டியாளர்கள் தயாராகுங்கள். வந்து தாம்பிடுவை போர் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் மன்றம் 1, 2, 3 நல்ல ஐயா இல்லை 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 தயவு செய்து ஒரு கையெழுத்தல் போட்டி நடைபெற்றது. இப்பொழுது உண்மையான ஒரு காம்படிஷன் ஆரம்பமாக இருக்கின்றது. பெண்கள் 2 குழுக்களாக பிரிந்து இந்த கையெழுத்தல் போட்டியில் பங்கு பெற்றலாம்.
வணக்கம் அம்மா. நாங்கள் தடையத்தார் நேரோடு இணைந்திருக்கிறோம். இந்த வகையிலே கிளிநொச்சி இந்து மகாத்தினுடைய பழைய மாணவர் சங்கம். சொல்லுங்க நீங்க. நடந்த நிகழ்ச்சிக்கும் பழைய மாணவர் சங்கத்துக்கும் நல்ல சந்தோஷமா சிறப்பாக நடந்து கொண்டு நன்றி நன்றி அம்மா. எடுத்து வச்சிருங்க வணக்கம். தடையத்தார் நேர்கோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நோக்கியோக்கிலே ஒரு பூங்காவிலே கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலய பழைய மாணவர்களுடைய வருடாந்த ஒன்று கூடல் இடம்பெற்றது. அந்த நேரத்திலே கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலய பழைய மாணவியோடு சந்திச்சிருக்கிறோம். உங்களுடைய பேரையும் சொல்லி எப்படி இந்த நிகழ்வு இருந்ததை பற்றி சொல்லுங்க. வணக்கம், நான் உமா, கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவி. இந்த நிகழ்வு எனக்கு திரும்ப எனக்கு எங்களோட ஊரையும் எங்களோட பள்ளிக்கூடத்தையும் ஞாபகப்படுத்திச்சது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சிறுவர்களுக்கெல்லாம் நல்ல விளையாட்டு செய்திங்க. பெரியவர்களுக்கு தேசிக்க கரண்டி, மற்ற சின்ன பிள்ளைகள் முட்டி உடைத்தல், அதுகளெல்லாம் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் செய்து நீங்கள் கயிறு இழுத்தல், முட்டி உடைத்தல், தேசிக்க கரண்டி இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கவே சந்தோஷமா இருந்தது. அந்த திரும்ப நாங்கள் எங்களோட பள்ளிக்கூடத்தை மிஸ் பண்ணின பள்ளிக்கூடத்தை திரும்ப ஒன்று சேர்ந்ததா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வு நடத்தினாக்களுக்கும் இதன்றதுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க மிஞ்சான் இருக்கிறீங்களா? இல்ல நான் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கீங்க. என் தங்கச்சி இங்கே இருக்கு. நான் ஜெர்மன்ல இருந்து இங்க வந்து நான் தங்கச்சி இந்த நிகழ்வு அப்ப இது நடந்தா போல தங்கச்சி தான் சொன்னா போயிட்டு வருவோம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கணும், படிச்சாக்கள் எல்லாம் இருக்கணும் சொன்ன போல வந்து நாங்கள் உண்மையா ரொம்ப என்ஜாய் பண்ணிருந்தாங்க. சந்தோஷம். நன்றி. மிக்க நன்றி. தடையத்தாரோடு இணைந்து எங்களுக்காக இந்த செவியை தந்ததுக்கு தடையத்தார் குழு சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வார வருஷம் வாங்க. கட்டாயமா வருவேன். இந்த இப்படியான நிகழ்வை மிஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல, கட்டாயம் வருவேன். நன்றி. என்ன நீங்க எல்லாம் விளையாட அனுக்கிறீங்க? அடிக்க போறீங்களா? முந்தி விளையாடுனீங்களா? என்ன மாதிரி விளையாட போறீங்களா? விளையாட போறீங்களா? அடிக்க போறீங்களா? முந்தையும் அடிக்கிறீங்களா? நீங்க ஊர்ல அடிக்கிறீங்களா? எப்படி நல்லா ஹாப்பியா இருக்கிறீங்க? என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேரம்மா? பரமேஸ்வரி அம்மா. நம்ம அடிக்கிறது ஆர்வமா இருக்கிறீங்க. முந்தி விளையாடிக்கிறீங்க? இப்படி இல்ல, இப்படி அடிச்சாதான் அங்க ஆகாயத்துல விட்டு போறங்க இப்ப இல்ல, அதை சொல்லுவேன். அம்மாண்டே பாருங்க, முட்டி அடிச்சு வெல்றேன்னு நிக்கிறா.
வணக்கம் தடயத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கிளிநொச்சி இந்து மகாத்தினுடைய பழைய மாணவர்கள் நடத்துகின்ற வருடாந்த ஒன்று கூடலில் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே பாருங்கள், ஒரு எங்களுடைய அம்மா ஒரு ஆள் அவள் ஆர்வமாக நிற்கின்றார். எந்தெந்த இடத்துல விளையாடுறீங்க? முதல் எந்தெந்த இடத்துல விளையாடுனீங்க? இப்ப சொன்னதான் ஆர்வமா இருக்கு. ஓகே, ஓகே ஓகே, தெரியாது தெரியாது, விடுங்க. அட்டிக்காடு ஒரு அட்டியோட விழுதுங்கம்மா. சரி சரி சரி. மூன்று கொடுக்கலாம். என்ன வருங்க? நல்ல நாங்களே குறிப்பிட்ட நேரம் தான். இதுதான் விளையாட்டு. ரெடி, ஐயா ஏன்னா காரி விழுந்தா முடிஞ்ச அங்க வா. ஓ, வணக்கம் வணக்கம். டைம் ஓகேடா, நிப்பாடு. டைம் ஓவரா? டைம் ஓவர் கூடக்கா. டைம் ஓகேரா? டைம் சரியாகுமா? வணக்கம் தடயத்தார் நேரோடு இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே
இன்று நோர்ச்சோக்கில் உள்ள ஒரு பூங்காவிலே கிளிநொச்சி இந்து மகாவித்தியாலயத்துடைய பழைய மாணவருடைய வருடாந்த ஒன்று கூடல் இடம்பெற்றது. மிக்க மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அதே நேரத்திலே இங்கே அவருடைய பழைய மாணவி ஒருவரை சந்திச்சிருக்கிறோம். வணக்கம், உங்களுடைய பெயரையும் சொல்லி இந்த நிகழ்வு எப்படி இருந்தது என்பதை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி? பேர் சாந்தரூபி. நான் கிளிநொச்சி கிண்டி காலேஜில் படித்தேன். நான் ஆரம்பத்தில் இருந்து முடியும் மட்டும் படிச்சுட்டு இப்போ கனடாவில் வந்திருக்கிறோம். இந்த ஒன்று கூடல் வந்து 2வது வருஷம் சம்மருக்கு நல்ல வடிவாக நடந்தது. நிறைய பழைய மாணவரை சந்தித்தது நல்ல சந்தோஷம். இது 2வது வருஷம். இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து எல்லாரும் நல்ல வடிவா என்ஜாய் பண்ணினோம். நிறைய விளையாட்டுகள், பாபிக்யூ, கொத்ரொட்டி அந்த நல்லா என்ஜாய் பண்ணி பழைய அந்த பள்ளிக்கூட நினைவை மீட்கக்கூடியதாக இருந்தது. நல்ல சந்தோஷமா எல்லாருமே உண்டாயிருக்கணும். அடுத்த வருஷத்துக்கு நான் இதை விட நிறைய ஆக்களை எதிர்பார்க்கிறேன். இதுல வந்து ஒரு தரம் பிரிவில்லை, எல்லாரும் வரலாம். இந்த காலேஜ் ஒன்று கூடலாம். இது எல்லாரும் வந்து இதை ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதரா நிறைய பேரோட மகிழ்ச்சியா எவ்ரி இயரும் கொண்டாடுவோம் என்று நான் இதை நினைக்கிறேன். அடுத்த வருஷம் சந்திப்போம் நிறைய ஆக்களோட. ஆமாம், இந்த முறையும் லண்டன், ஜெர்மன், சுவிஸில் எல்லாம் இருந்து வந்ததாக அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. தடயத்தார் நேர்களோடு இணைந்து இந்த செவியை தந்ததுக்கு தடயத்தாரோடு சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. கனவில் வந்தவர் யாரென கேட்டேன். கணவரின்றார் தோழே. கணவர் என்றால் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி? இளமையெல்லாம் வெறும் கனவு
இது வளமையா எங்கட மலரக்காட மகள் இந்த கனடாக்கு அறிமுகமாகின பாடகி இவா வந்து இப்ப புதுசா எங்களுக்கு எங்கட பாடசாலை இந்த இதனோடாக நாங்கள் இங்க கனடாவுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறதுல பெருமை அடைகின்றோம். எங்கட பாடசாலையில படிச்சு இருக்கின்ற பழைய மாணவிகளின் பிள்ளைகள் நிறைய பேர் இங்கே நல்ல சிறந்த பாடகர்களாக பாடகர்களாக இருக்கணும்.
அவைகளுக்கு நாங்கள் மேடை போட்டு கொடுக்க வேணும். அதுக்கு கூடுதலா எங்களுடைய நாங்கள் எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதி இந்த ஜூட்டனா நிற்கிறார் அவற்றை ஜேசி பேங்க் ஹால்ல தான் எங்களுடைய இரவு விருந்து வசார நிகழ்வு நடைபெற இருக்குது. நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் அதுக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணிட்டோம். அந்த இரவு விருந்து வசார நிகழ்வுல வந்து எங்கள் பாடசாலையில் கல்வி பயின்ற மாணவர்களின் பிள்ளைகள் பாடகர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நாங்கள் நேரத்தை அண்மித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இந்த கொத்துரோட்டிய சாப்பிட்டு போட்டு பாசல்களை கட்டிக்கொண்டு ஒளிக்கிட பாருங்கோ. இனிய மாலை வணக்கங்கள். வருடம் கனடாவில் வருடம் இல்லை, இது 2வது வருடம் எங்களுடைய கனடாவின் இந்து கல்லூரி கிளிநொச்சி இந்து கல்லூரியின் பழைய மாணவர்கள் சங்கம் கனடா கிளையினரால் இது 2வது வருடமாக இந்த கோடைகால ஒன்றுகூடல் நிகழ்வு இங்கே மிகவும் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று நெடுந்தூரங்களில் இருந்து பயணம் மேற்கொண்டு இங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை எமது நிர்வாக சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். பரஸ்பரம் எங்களுடைய உறவுகளை மேம்படுத்தவும் இந்த சந்திப்புகள் மூலம் எங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பாக மற்றவர்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுடைய உறவை மீண்டும் உறுதிப்படுத்தி, அதாவது உறுதியாக தொடர்ந்து எங்களுடைய எதிர்காலம் வரையும் பயணிப்பதற்கும் இந்த ஒன்றுகூடல்கள் அவசியமாகின்றது. எனவே தவறாது தொடர்ந்து எங்களுடைய நிர்வாகத்தினரால், அதாவது கனடா பழைய மாணவர் கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான ஒன்றுகூடல்களில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். வருடத்தில் நாங்கள் 2 தடவை நாங்கள் ஒன்று கூடுவதற்கு முடிவெடுத்த நாங்கள், ஒன்று இந்த கோடைகால ஒன்றுகூடல், மற்றையது குளிர்காலத்தில் இந்த டின்னர் நிகழ்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் நாங்கள் ஜனவரி மாதம் இந்த இரவு ஒன்றுகூடலை செய்திருந்தோம். இந்த வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் அறிவித்திருந்தோம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி மெக்கோன் அண்ட் எல்ஸ்மேயர் சந்திப்பில் இருக்கின்ற எங்களுடைய ஜூட் அவர்களுடைய பேங்கோட்டில் அவருடைய பேங்கோட்டில் அந்த நிகழ்வை நடத்துறதுக்கு நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களோட கேலண்டர்களை மார்க் பண்ணி வைக்கொள்ளுங்கோ. அதற்கான முனைப்புகளை எங்களுடைய நிர்வாக சபை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. கட்டாயம் வருடத்தில் 2 முறை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த பரிசளிப்பு நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. எனவே அதே நேரத்தில் இங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கின்ற நான் மறக்கக்கூடாது. குறிப்பாக கலாதரன் அவருடைய குடும்பம் அங்கிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் செல்வி அக்கா மோகன் அவர்களுடைய சகோதரிகள், எனக்கு பெயர் தெரியாது, அவைகள் எல்லாம் வந்திருக்கிறோம். என்னாலும் வாங்க முன்னுக்கு வரட்டும் சொல்றோம். என்னக்கட்டு கனடா லண்டன்ல இருந்து இங்க வந்திருக்கணும். எங்க கலாதரனோட ஃபேமிலி எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். நீங்க மிகவும் நன்றி எங்களையும் இவ்வளவு தூரத்துல கூப்பிட்டதுக்கு. இதுல முதல்ல என்னோட தங்கைக்கு நான் வந்து சொல்றேன், அவ தான் நீங்க வரணும், அக்கா வாங்கோ நாங்க எல்லாரும் போவோம்னு சொன்னவா. அதனால இங்க வந்ததுல உங்களை எல்லாம் பார்க்கல, அந்த காலத்துக்கு பிறகு நான் பார்க்க எனக்கு கிடைக்காத ஆக்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு நல்ல சந்தோஷம், இங்க வந்ததுலயும் சந்தோஷம். அதை விட எங்களை முன்னூறு கூப்பிட்டு விட்டு இப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னதுல மிக்க நன்றி. சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம். கலாதரன் வந்து இந்த உதயபந்தாட்ட நிகழ்வுக்கு சென்றபடியாக அவர் சந்திக்கலாமே இருக்குது. இதுல வாழ்த்துறை சொல்றதுக்கு இல்ல, நன்றி விரதம் சொல்லணும். வாழ்த்துறை சொல்றதுக்கு இல்ல, எல்லாரையும் பார்த்தது பெரிய சந்தோஷம். என்னோட படிச்ச ஆட்களை தான் எத்தனை ஆள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட 20 வருஷம் கல்யாணி, பவானி, மலர், அவன் போயிட்டான், கமலேசன் போயிட்டான். எல்லாரையும் பார்த்ததுல பெரிய பெரிய சந்தோஷம். எனக்கு அரும்பெரும் சந்தோஷம்.
இது அரும்பெரும் வாய்ப்பு. அதை அனுபவப்படாம வந்தது, என்ஜாய் பண்ணினது உண்மையா சந்தோஷமா இருக்கு. இந்த கருநாளைக்கு பிறகு நான் திரும்பி ஒரு பழைய உமாவா இருந்ததுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. முன்னுக்கு கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி. நிகழ்வை கட்டாயம் விரும்பிய விரும்பாமலும் எங்களுடைய குடும்பம், அதாவது எங்கள்கிட்ட இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுமத்தில் தான் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கடந்த வருடம் இந்த ஒன்று கூடல் நிகழ்வு நடாத கிட்டத்தட்ட 50 பேர்கிட்ட அந்த குழுமத்தில் இருந்தவை. இப்ப நாங்க 96 பேர்கிட்ட சேர்த்திருக்கிறோம் பழைய மாணவர்களை. இன்னும் பலர் அந்த குழுமத்தில் சேராம இருக்கிறோம். உங்களுடைய நண்பர்கள் தொடர்பில் இருக்கிற இந்த கல்லூரி பழைய மாணவர்கள் யாராவது இருந்தா அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்களுடைய நம்பரை தந்து அவையில எங்களோட குழுமத்தில் சேர்த்து இதை நாங்க மேலும் பலப்படுத்த வேணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம். இவ்வாறான நிகழ்வு வருடத்தில் 2 முறை தான் நடைபெறும். எனவே தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி மேலும் எங்களுடைய சங்கத்தை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இதோ இந்த பரிசளிப்பு நிகழ்வு ஆரம்பமாகின்றது. பரிசுகள் வழங்கப்படும். விஜயன் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றேன். உடனடியாக இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இவர் தான் எங்களுடைய ஸ்கூல்ல, அதாவது ஏஎல் படிச்சு என்னோட கணவர் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போயிருக்கிறேன். இவர் ஏஎல் படிச்சுட்டு யூனிவர்சிட்டி போன ஒரு முதலாவது நபர். அவர் அந்த நேரத்தில் நாங்கள் பாராட்ட வேணும். ஓகே, அவர் இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பின்னுக்கு நிற்கிற கிட்ஸ் குழந்தைகள். அடுத்ததாக அக்ஷரா இங்க வந்து நில்லுங்க. ரெடியா? அக்ஷரா இங்க நில்லுங்க. அடுத்ததாக தீரதி இங்க வாங்கோ. தீரதியை அடுத்து ஸ்ரீவர்ஷ் ஷிமி ஸ்ரீவர்ஷ் யார்? அக்ஷாக்கி லக்ஷ்மி பிக்கப் ட்ரக் இருக்குல்ல, அந்த கிரே கலர் பேக் இருக்கா? ஓ மேடம், அப்படி இல்ல போட்டோ பிடி. ஓகே ஆதிரன். ஓகே, கரகோஷத்தை கொடுத்து அவர்களுக்கு போட்டிகளில் அவர்கள் உற்சாகத்துடன். அடுத்ததாக இந்த பரிசை பெற்று செல்வார் ஐஸ்வர்யா. இங்க வாங்க. ஆதி அவர்களுக்கான அடுத்த பரிசை இதை தந்து போட்டு மாவட்ட போய் வாங்கணும். ஆதிராவுக்கான பரிசல்கள் வழங்கப்படுகின்றது. நன்றி. கை தட்டுங்க. என்ன இது கை தட்டுங்க. ஓகேயா? அடுத்ததாக தருண் பரமேஸ்வரி அம்மா அவர்கள் வழங்கி கவனிப்பார். கேமரா பேக்ரவுண்ட் தெரியுதா ஐயா? அதையும் பாரு. எல்லாரும் இங்க பாக்கணும்.
இங்க பாருங்க சஜித் லோஜா ஆகியோரை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். சஜித் லோஜா, யார் சஜித் லோஜா? வாங்கோ முன்னுக்கு. அப்படியே இல்லைங்க, அப்படியே இல்லைங்க. முட்டையிடுதல் போட்டி, கயிறுத்தல் போட்டி ஆகியவற்றில் பங்கு பெற்றி சாதனைகள் படைத்த சீனியர்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாரும் ஜோராக தட்டி விடுவோம். அதை தவிர ஒரு மேலதிகமான அதை விலை மதிக்க முடியாத பரிசுகளை இருக்க முடியாது. பாராட்டுகள் அடுத்த தலைமுறையை இந்த நிகழ்வுகளை பங்கு பெற்று வைக்கணும். எங்கட பண்பாடுகளை, எங்கட ரிலேஷன்ஷிப்பை, எங்கட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவைகளுக்கு தெரியப்படுத்தணும். அவையிலும் தொடர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புகளை மெயின்டைன் பண்ணி அவங்களும் அந்த ஒரு கட்டுக்கோப்பட அந்த உறவு முறையை வளர்த்து கொண்டு வாழணும். அவர்களுக்கும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கிற எங்கள் ஊரங்கள் பாடசாலைகளை பற்றி அறிந்து கொள்ளணும். அதனாலதான் அவர்களை நாங்கள் மேலதிகம் முடிந்தளவு ஊக்குவிக்கும் மூலமாக அவர்களுக்கான பரிசுகளை நாங்கள் வழங்கி கௌரவிக்கின்றோம். நாங்கள் எப்பையும் பயந்து கொள்ளலாம். இதுல 2 அறிவிப்பு நன்றியுரையினை செயலாளர் காந்தருவன் அவர்கள் வழங்குவார். இதுல இன்னைக்கு கூடி வந்து எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. நான் இப்ப என்னன்னு சொன்னா எங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வேற எல்லாரும் இங்க ஒருக்கா முன்னுக்கு வந்து எல்லாருக்கும் அறிமுகம் ஆகணும். எல்லாரும் வேறுங்க அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மணிவண்ணன் எங்களோட கமிட்டியில மெம்பரா இருக்காக்கள நாங்க புதுசா நிறைய பேர் வந்திருக்கிறதால எல்லாரும் நாங்க ஒரு அறிமுகப்படுத்தி விடுவோம். தயவு செய்து செயலாளர், பொருளாளர், உபதலைவர், ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் இதுல இருந்து வந்து இறங்கியிருந்த உறுப்பினர்கள் அனைவரையும் இங்கே முன்னுக்கு வருமாறு அன்பாக அழைத்து இருக்கின்றோம். அதாவது கனடா கிளையின் நிர்வாக உறுப்பினர்கள். எங்களுக்கு வருகிற அந்த டீச்சர், இப்போ லதா டீச்சர் வந்தவா எங்களோட வைஸ் பிரின்சிபலாக இருந்தது முதல். அவள் அன்றைக்கு வருகிறது வந்தவா கொஞ்சம் வெளியாக போயிட்டு அவாக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த இடத்துல வந்து எங்களோட நேரத்தை ஒதுக்கி மற்ற இப்போ சீனியர் அம்மாக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு அப்பன் சுட்டு தந்தது விஜயாகாண்ட் அம்மா மிக்க நன்றி. இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு வந்து செய்து தந்திருக்கிறோம். எல்லாருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நாங்கள் இந்த இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்களை ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கும் எதுவும் செய்து கொண்டு தான் இருப்போம். அப்போ அதுக்காக நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து இப்போ 2 வருஷம் மண்டபடியாக நாங்கள் ஒன்றும் பெரிய நடவடிக்கைகள் எடுக்க இல்லாமல் இருக்கிறோம். மற்ற தொடர்ந்து நாங்கள் ஒன்று கூடணும் இங்கே, அதுதான் முக்கியம். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து இப்படியே எல்லாரோடையும் கலந்து விளையாடி இந்த நாடுகளில் எங்களுக்கு இவ்வளோ பிஸியான லைஃப்பில் இதை சந்தோஷமாக நாங்கள் கழிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக செய்வோம். இந்த விண்டருக்கும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ அதையும் தொடர்ந்து நடத்து வந்தாங்க. அதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்த பொன்சர்கள் எல்லாம் செய்யலாம், ஆக்கள் இந்த பிஸ்னஸ்களை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணுவோம். அப்படியெல்லாம் நிறைய செய்யலாம். நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருப்போம். இதை என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரே நோக்கம் வந்து நாங்கள் ஒன்று கூடுறதான். என்னென்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கிற இந்த அவசியங்களில் இருந்து நாங்கள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அது சந்தோஷமான விஷயம். மற்றது நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்து கனவேறு இந்த ஃபங்க்ஷனுகள் கல்யாண வீடுகள் இருந்தும் அந்த நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்துட்டு போனது சந்தோஷம் சரியான. என்னென்னு சொன்னால்
முக்கியமான விஷயங்களை கூட விட்டுட்டு வந்துட்டு டக்குன்னு போயினோம். அவ்வளவு தூரங்கள்ல இருந்து வந்ததுக்கு மிக்க நன்றி. என்னென்னு சொன்னா இப்ப இருட்டுறபடியா எனக்கு இழந்து இல்லாது சாப்பாடுகள் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்த ஆக்களுக்கு எல்லாம் மிக்க மிக்க நன்றி. இந்த யூட்டன்னா எங்களுக்கு அந்த பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து தந்தது எல்லாருக்கும் நன்றி. வேற என்ன, எல்லாரும் இப்ப சாப்பிட்டு கொத்து ரொட்டி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி போவோம். ஓகே, முக்கியமா ஒரு நன்றி சொல்லணும் எங்கட தடையத்தாருக்கு. உங்களுக்கு தெரியும், கிருபாண்ட எங்கட கிளிநொச்சி உருத்துரபுரத்தை சேர்ந்தவர். கனடாவில் தொடர்ச்சியாக அவருடைய வலையொலி மூலம் பல்வேறுபட்ட விடயங்களை பதிவேற்றி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நூல் வெளியீட்டு, கனடாவில் நடைபெறுகின்ற அநேக நூல் வெளியீட்டில் அவரை காணலாம். அந்த நூல் வெளியீட்டு நிகழ்வுகளை அவருடைய வலையொலியில பகிர்ந்து வருவதோடு, அந்த கிளிநொச்சிக்கு போற நேரம் எல்லாம் கிளிநொச்சி ஊர், அங்க கிளிநொச்சி கோயில்கள் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறவர். இங்க கனடாவில் நடைபெறுகின்ற கிளிநொச்சி சார்ந்த ஒன்று கூடல் நிகழ்வுகளை பதிவு செய்து அதை அவற்றை தடையத்தார் வலையொலியில பதிவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வின் முழு பதிவையும் நீங்க தடையத்தார் வலையொலியில பார்க்கலாம் என்பதை இதன் வழியாக அறிய தருகின்றேன். திருவாண்ணைக்கு இந்த நேரத்தில் நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரமும் கனடா கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினர் நடத்திய கோடைகால ஒன்றுகூடல் 2026 நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வுகளை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுகளை தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கிளிநொச்சி இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கனடா கிளையினர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றி அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கு பெற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் தடையத்தார் குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளை பார்த்தவுடன் உங்களுடைய கருத்துக்களை தடையத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு, மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.